இந்த மாதிரி தப்பெல்லாம் கதிர் பண்ணுவான்னு என்னால நம்பவே முடியலப்பா. இதுல என்ன சந்தேகம்? நம்ம கண்ணு முன்னாடி தானே 2 பேரும் ஜோடி போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. பையன் பெரிய இடம், பொண்ணு சிட்டில இருந்து வந்திருக்கு. அவங்களுக்கு செக்குன்னு தெரிய போதா இல்ல சிவலிங்கன்னு தெரிய போதா? அதான் கோயில் நடுவில் ஒதுங்கிட்டாங்க. அம்மா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? எவனோ ஒரு புத்தி இல்லாதவ என்னமோ சொல்லிட்டாங்கிறதுக்காக ஆளாளுக்கு என் புள்ள மேல சேத்த வர அடிப்பீங்களா? அவன் யாரு, அதுக்கு முன்னாடி அவன் என்னவா இருந்தா, அவன் வம்சம் என்னங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க யாருக்கிட்டையாவது என் புள்ள எப்பவாவது தப்பா பேசியிருப்பானா, தலை நிமிர்ந்து பார்த்திருப்பானா? எங்க வயல்ல, எங்க தோட்டத்துல, எங்க ரைஸ் மில்ல எத்தனை பொம்பளை பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க. அவங்க யாருக்கிட்டயாவது அவன் தப்பா நடந்திருக்கானா? ஏதாவது ஒரு புகார் அவன் மேல வந்திருக்கா இது வரைக்கும்? அப்படி ஒரு யோகியனாதான் என் புள்ளைய நான் பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவன் மேல இன்னைக்கு நீங்கெல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறீங்கல்ல? ஏய், இந்த ஊருக்காக, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்காக அவன் எவ்வளவு நல்லது பண்ணிருப்பான். உங்க ஒவ்வொருத்தருக்கும் அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான். உங்க வீட்டு நம்பரை போட்டு உங்க ஒவ்வொருத்தருக்கும் அவன் என்ன செஞ்சிருக்கான்னு பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அப்படி ஒரு உத்தமனை இப்படிலாம் பேசுற உங்க நாக்கு அழுகி போகாது? இப்ப கூட இந்த பிரச்சனையில என் புள்ள சொன்ன மாதிரி அவன் யோகியன் தானே அவன் நிரூபிச்சிருவான். அதுல எங்க குடும்பத்துக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க, நாங்கன்னு எல்லாரும் இதே ஊர்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துதான் வாழ போறோம். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னங்க, அவங்க 2 பேரும் உண்மையிலே கோயிலுக்குள்ள சுத்தபத்தமா இருந்திருந்தா என்னையா பண்றது? கையும் பொத்து போகாது, காயமும் வராது. நம்ம மௌனம் தானே போகும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணமே வந்திருப்பேன். என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? பானைக்கு கீழே கண்ணாடி தூளை பசை போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். நெருப்புல கொப்பளிக்கலனாலும் அந்த கண்ணாடி குத்தி கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு மேலதான் இந்த சூழல் எல்லாம். யார் இதை செஞ்சா? என்னோட ஐடியா தான்மா. ஏமா, உன் புருஷன் மட்டும்தான் ரவுடியா? என்னெல்லாம் பார்த்தா ரவுடியா தெரியலையா? நானும் ரவுடி தான். நர்மதாவும் கதிரும் மஞ்ச ட்ரெஸ்ல கரகாட்டக்காரன் படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இல்ல? சரி, ஹீரோவாவது அக்னி சட்டியும் கையில கொடுத்துருக்கணும். வெறும் சட்டியே என்னால பிடிக்க முடியாது, கையெல்லாம் உதறுது. அதுக்கு வாய மூடிட்டு நில்லிச்சு.
ஆ